ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நவரசம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். செட் தோசை வடகறி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம செட் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செட் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி, 1/4 கப் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கப் அவல், நான் இன்றைக்கி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணிக்கு முன்னாடி அவல் ஊற வச்சுக்கலாம். அரிசி, உளுந்து இது எல்லாத்தையும் நம்ம ஒரு 5லேருந்து 6 மணிக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம இன்றைக்கி இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அவல், உளுந்து, அரிசி எல்லாத்தையும் சேர்த்தே நம்ம அரைச்சி நைட்டு ஃபுல்லாக இதை நம்ம புளிக்க வச்சிடலாம். இல்லைன்னா 8 மணிக்கு புளிக்க வைங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நைட் ஃபுல்லாக இதை புளிக்க வச்சுருந்தேன். அடுத்த நாள் காலையில் நல்ல மாவு பொங்கி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், நுரையா இருக்குது. இப்போ நம்ம செட் தோசையை விட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கல்லை நல்லா காய வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம இதை ரொம்ப கிறிஸ்பியாக லேசாக விட வேண்டாம், கொஞ்சம் கட்டியாகவே விட்டுக்கலாம். உங்களுக்கு இது விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நல்ல நெய் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இதை நம்ம மூடி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். திருப்பி போட்டு வேக வைக்க போகிறதில்ல. திருப்பி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்ல சூப்பரான சாஃப்டான செட் தோசை ரெடி ஆகிட்டு. இதே நம்ம மறுபடி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நம்ம இதை பரத்த வேண்டாம். ஒரு கரண்டி மாவு விட்டு அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல பபிள்ஸ் வந்திருக்கு தோசைக்கு மேலே. இப்போ இதை மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு செட் தோசை. இதில் நீங்கள் லைட்டாக மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அது அப்படியே பிஞ்சு வருது. சூப்பராக வந்திருக்கு தோசை. இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வடகறிக்கு ரெடி பண்ணலாம். வடகறி பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், அதாவது சோம்பு. ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு போட்டு இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வேறு எதுவுமே நான் இதில் சேர்க்கலை, வெறும் சோம்பு, தேங்காய் இதை அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, அப்புறமா பிரியாணி இலை, இந்த 2 தான் நான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்க வேண்டாம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் அந்த வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இல்லைன்னா அந்த குழம்புல பச்சை ஸ்மெல்லு வரும். அதனால் அந்த ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை இப்போ நல்லா வதக்கிடலாம். இதுவும் அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது நான் ஒரு தக்காளியை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா சேர்ந்துடுச்சு மசாலா. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு, சோம்பு தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா குழம்பு பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதில் வடையும் போட போகிறோம். அந்த வடை இந்த தண்ணி அப்படியே நல்லா சக் பண்ணிடும். அதனால கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு இதை கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு உப்பு காரம்லாம் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். விட்டுட்டு அடுத்தது நம்ம வடை செய்ய போகிறோம். வடை செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். அது நல்லா ஊறி இருக்கு. அதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த கடலைப்பருப்பு அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு, இதை போட்டு நல்ல வடைக்கு நம்ம கொரன்னு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போடலாம். வடையை தட்டி போட வேண்டாம், கிள்ளி போடுறோம். நம்ம வடையில் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை, வெங்காயம், காரத்தூள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் சோம்பு உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வடை ரொம்ப கிறிஸ்பியாக வேக வேண்டாம், ரொம்ப ப்ரௌனாக வேக வேண்டாம். ஒரு 75% குக் ஆனால் போதும். பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற வடை எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த ரெடியான வடையை நம்ம ஏற்கனவே கொதிச்சிட்டு இருக்கக்கூடிய குழம்புல சேர்க்க போகிறோம். பாருங்கள், குழம்பும் நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கிரேவி நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா. இப்போ நம்ம இந்த வடையை இந்த குழம்புல ஆட் பண்ணிடலாம். வடை அந்த குழம்புல உள்ள தண்ணி அப்படி சக் பண்ணிடும். அதனால் நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. வடையை போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மறுபடியும் கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் அந்த வடை நல்லா ஊறும். இப்போ பாருங்கள், வடை நல்லா ஊறிடுச்சு அந்த கிரேவி கூட. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ நிறைய இருந்துச்சு, இப்போ வடை போட்டதுக்கப்புறம் அப்படியே நல்லா சக் பண்ணிடுச்சு வடை. இப்போ வடை நல்லா ஊறிடுச்சு. இப்போ சூப்பரான வடைக்கறியும் ரெடி ஆகிட்டு, கடைசியில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோசையும் ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு. வடைக்கறி தோசை சூப்பரான காம்பினேஷன். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த தோசை செட் தோசை கூட வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை